மாடு என்னாடி கேட்க போகணும் சார். அவங்க போலீஸ்காரங்க ஒரு 10 பேர் அடிச்சு விட்டாங்க சார். 2 வருஷம் சிறந்த வீரனா இருந்து 3 வருஷம் தொடர்ந்து நான் வாங்கிருக்கேன் எல்லா ஊர்லேயும். எனக்கு டோக்கனும் வரல. ஜாதி பார்க்குறாங்க சார் மொதல் காரியம். இதில் வந்து ஜாதின்றது மறுபடியும் வந்துருச்சு சார். சார் காயம் போட்டு வந்திருந்தாலும் மனசார மாடு குத்தி பிடிச்சின்னு வீரத்தோடு வந்திருப்பேன் சார். எதுவுமே பண்ணாதனால ரொம்ப எங்கள் ஊருக்கு போனாவே அசிங்கமாக இருக்குது சார். எங்கள் ஊருக்காண்டி நான் ஆழம் பேசுகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு. என்ன சொல்றது? மாடு என்னாடி கேட்க போகணும் சார். அவங்க போலீஸ்காரங்க ஒரு 10 பேர் அடிச்சு விட்டாங்க சார். 2 வருஷம் சிறந்த வீரனா இருந்து 3 வருஷம் தொடர்ந்து நான் வாங்கிருக்கேன் எல்லா ஊர்லேயும். எனக்கு டோக்கனும் வரல. டோக்கன் நைட்டு ஒரு 2 மணியா போல வந்து சிறக்கமில்ல. ஜாதி பார்க்குறாங்க சார் மொதல் காரியம். அப்படியே ஒரு சிலர்லாம் வராங்க. இதில் வந்து ஜாதின்றது மறுபடியும் வந்துருச்சு சார். கேட்க போனதுக்கு அடி 2 வருஷம் நான் சிறந்த வீரர் சார். டோக்கன் வந்து நைட் வந்துருச்சு சார். முன்னாடி லேட்டாக தான் சார் கிடச்சிச்சு. என்னான்னு கேட்டதுக்கு உங்களுக்கெல்லாம் நான் எதுக்கு போடணும், முக்கியமான வீரர்களுக்கு போட்டாச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க சார். அப்போ இவனு முக்கியமான வீரன் தானே சார்? எல்லாருமே தான் சார் கேட்டது. வீரனுக்கு போறானா? இப்போ இவனு சிறந்த வீரன் தானே. 2 வருஷத்துல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கான்ல. அப்போ இவனுக்கு கொடுக்கணும்ல சிறந்த வீரன். இப்போ கற்பாயன் கார்த்திலாம் வந்து டைரக்டா வந்து போனார் சார். எல்லாரும் உட்காந்துருக்காங்க, ஒரு 1000 பேர் கிட்ட உட்காந்துருக்காங்க. அப்ப இவனு கற்பாயனுக்கு அது சிறந்த வீரன் தான். ஆனா அவருக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி இவனுக்கும் கொடுக்கணும்ல. இவனு சிறந்த வீரன் தானே. அப்ப ஏன் கொடுக்குறா? அப்ப ஜாதி பாக்குறாங்களா என்னன்னு தெரியல சார். அது தெரியல சார். அது தெரியல. எல்லாருமே வந்து ஒன் சைடு தான் சார் பண்றாங்க. எல்லாருமே ஒன் சைடு தான் சார் பண்றாங்க. அதை வந்து நீங்க தான் சார் வெளியே கொண்டு வர்றீங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு.